வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 43 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகியிருக்க பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் அட்டப்பாடி வில்லேஜில் வரகம்பாடின்ற இடத்துல லொக்கேட் ஆகியிருக்க ஷைனிங் கேவ்ஸ் ரெசார்ட் தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக 100% ஷோர் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பிளேஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த லொக்கேஷன் வந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வழியாக போகலாம். ஒன்று கேரளாவில் இருக்க மக்கள் அவங்க ஒரு வேல வந்து வருவாங்க. இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம்னா நம்ம ஆனைக்கட்டி வழியாக தான் வந்து நம்ம போவோம். ஆனைக்கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு கிராஸ் ஆகும். அந்த பிரிட்ஜு தாண்டினோடனே பார்த்திங்கன்னா அந்த ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாண்ட்கிட்ட நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா வரகம்பாடி ரீச் ஆகிடுவீங்க. வரகம்பாடியிலேருந்து நீங்கள் ஷைனிங் கேவ்ஸ் வந்து போயிடலாம். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் மேப்பில் ஷைனிங் கேவ் ரெசார்ட்டுன்னு சொல்லிவிட்டு என்டர் பண்ணாதீங்க, வரகம்பாடின்னு சொல்லிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஷைனிங் கேவ் ரெசார்ட்டுன்னு என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டை வந்து உங்களுக்கு காட்டிடும். அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வைல்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு வரகம்பாடின்னு செட் பண்ணுங்கள். வரகம்பாடி ரீச் ஆனதுக்கப்புறம் ஷைனிங் கேவ் ரெசார்ட்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வந்து ரெசார்ட்டுக்கு வந்து போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டோட ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் அக்காமடேஷன்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் கேட்டு. இது வழியாக தான் நம்ம இந்த ரெசார்ட்குள்ளே வந்து போகணும். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் அரௌண்ட் 6 to 7 தான் ரீச் ஆனோம். ரொம்ப இருட்டிடுச்சு. சரி வாங்க ரெசார்ட்குள்ளே போகலாம். நாங்கள் இங்கே ரெசார்ட்குள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் போய் செக்இன் பண்ணிவிட்டு நேராக எங்கள் ஸ்டேக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் இங்கே என்ன ஸ்டே எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இக்லூ ஸ்டே தான் எடுத்திருந்தோம். போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அது இல்லாமல் டின்னருக்கு சொல்லியிருந்தோம். டின்னர் போய் முடிச்சுட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் பார்பிக்யூ சொல்லியிருந்தோம். இது நம்ம வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் பார்பிக்யூ சொன்னீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும். அவங்க அதோட செட்டப்லாம் வந்து நம்ம ஸ்டேவோட அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்லேயே வந்து அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்மளே குக் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஹில்லோட வியூவுக்கும் அந்த சில்லுன்னு வந்துட்டுருக்க அந்த காற்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இந்த பார்பிக்யூ குக் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இவன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறானேன்னு நினைக்காதீங்க. மார்னிங் இதோட வியூவை காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேங்கிறது. அவ்வளோதான் மக்களே. தென் சிக்கன் பார்பிக்யூலாம் சாப்பிட்டுட்டு தென் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாக், அப்படியே ரெசார்ட்டை சுற்றி ஒரு வாக் போயிட்டு வந்து நேராக வந்து படுத்துட்டோம். குட் மார்னிங் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஸ்டேலேருந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸுன்ட்டு. நான் அவ்வளோதாங்க, இதை பார்த்தோன்னே அப்படியே வந்து ஃபால் டவுன் ஆகிட்டேன். நான் வேறு எங்கேயும் போகல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு எங்கேயும் போய் ரெஃப்ரெஷும் ஆகலை, ஒன்றும் பண்ணல. நேராக ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதோட அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். இந்த பூவிலும் வாசம் உண்டு, தன்ன நான தன்ன ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஸ்டேவோட வியூ ஒழுங்காக காட்ட முடியல. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே. இக்லூ ஸ்டே தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஸ்டேக்கில் பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து தங்கலாம். நாங்கள் வந்து ஒரு 6 பேர் போயிருந்தோம். அதனால் வந்து ஒரு 3 ஸ்டே வந்து எடுத்திருந்தோம். இதோட வியூவை பாருங்களேன். நீங்கள் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின் ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் அந்த அப்படியே மேலே வந்து சில்லுன்னு காற்று பட்டுட்டு இருக்கிறதுக்கு அந்த க்ளவுட் வந்து அப்படியே அந்த ஹில்லில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வேறு மாதிரிங்க. உண்மையிலே வந்து அதை அங்கே ரியலாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டு தான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு. இது போதும் எனக்கு, இது போதுமே, அந்த பாட்டு தாங்க அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தென் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ண போயிட்டுருக்கோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இக்லூ ஸ்டே எடுத்தாலோ இல்லை டென்ட் ஸ்டே எடுத்தாலோ பார்த்திங்கன்னா அதுக்கு காமனான ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசப்ஷன் ஏரியாட்ட தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ரிசப்ஷன் ஏரியாட்ட போயிட்டுருக்கோம். பட் இவங்கக்கிட்ட பாத்ரூம் அட்டாச்சாக உள்ள ஸ்டேஸும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பட் நாங்கள் வந்து இக்லூ ஸ்டே தான் எடுத்திருந்தோம். பிகாஸ் ஆஃப் அந்த வியூ பாயிண்ட் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் இவங்ககிட்ட இக்லூ ஸ்டே தான் எடுத்திருந்தோம். நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன்.
தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம நைட்டு வந்து வந்தோம். நைட்டு வந்ததுனால உங்களுக்கு கிளாரிட்டி அதை காட்ட முடியல. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். தென் இந்த ரெசார்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்கிறத வாங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷன் ஏரியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் ஸ்டைலில் வந்து இருக்கும். இப்போ அதில் தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க நான் மேலே ஏறி காட்டுறேன் உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே நின்று இந்த சன்ரைஸ் சன்செட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் ஏரியா பக்கத்துலேருந்து நீங்கள் ரைட் சைடாக என்ட்ரன்ஸை நோக்கி வந்து போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஏரியா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாத்து, கோழி, முயல் இதெல்லாம் அங்கே வளர்த்துட்ருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹார்ஸ் ரைட், குவாட் பைக் இதெல்லாம் நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிசப்ஷன் ஏரியாட்டிலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா இருக்கும். இப்போ அங்கே தான் உட்காந்து சில் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் தான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன்லேருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் நோக்கி வந்தீங்கன்னா இது ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஊஞ்சலில் ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து இறங்க மனசே வராது. நாங்கள் ஒரு 6 பேர் வந்திருந்தோம். அந்த 6 பேருக்கு நான் கொடுக்கவே இல்லை. நான் மட்டும்தான் ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். இறங்கவே இல்லை. சீரியஸாக அந்த ஊஞ்சலில் விளையாடும் போது அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சலை விளையாடுறதுக்கே இந்த பிளேஸ்க்கு நான் எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த தினமும் ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஓரமாக இப்படி தள்ளி வந்து உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூவோட ஒரு அழகான குட்டி ஸ்விம்மிங் பூல். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன சைக்கிள் ரைடு. இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் போது ஈஸியாக இருந்துச்சுங்க. ஆனால் ஏறும்போது இந்த சைக்கிளை மிதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. தென் இவங்கக்கிட்ட என்னென்ன பேக்கேஜ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே வந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவ் டார்மெட்டரின்னு இருக்குது. நீங்கள் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பேச்சுலர்ஸாக எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவ் இருக்குது. இதுவும் நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இக்லூ கேவ். தென் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டே விசிட்டும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து தங்கலாம், நைட் ஸ்டே இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பிளான் பண்ணலன்னா நீங்கள் டே விசிட் பேக்கேஜ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க செக்இன் செக் அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ சாட்டர்டே பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே அங்கே ஒரு ஈவினிங் 3 o'clock ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தென் வந்து செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே நீங்கள் 3 PM போனீங்கன்னா சண்டே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 11 AM செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்பிட்வீனில் என்னென்னலாம் இருக்குன்னா நீங்கள் சப்போஸ் 3 PM ரீச் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:45 அந்த மாதிரி வந்து சஃபாரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் சண்டேஸில் அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஒரு இன்பர்சன் வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்மேல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தென் முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் வந்து உங்களுக்கு பிரியராக என்னென்ன வேணும்னு கூட அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ். தென் வந்து ஹார்ஸ் ரைட், நீங்கள் பைக் ரைடு இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 11 o'clock வந்து செக் அவுட் ஆகிக்கலாம். தென் வந்து இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறதையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெமரபுளான டே. நாங்கள் லைஃப்பில் எப்பயும் இந்த டேவை மறக்க மாட்டோம். நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பிளேஸை வந்து லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. தென் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்து வந்தாச்சு. ஃபைனலாக ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சில பேரால் வந்து முடியும், அவங்க மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போவாங்க. சில பேர் 3 months ஒன்ஸ் போவாங்க, சில பேர் 6 months ஒன்ஸ் போவாங்க. அட்லீஸ்ட் முடியலைன்னா கூட இயர்லி ஒன்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டே டு டே ரொட்டீன் லைஃப் வந்து விட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம டே டு டே நம்ம என்ன பண்ணுவோம், மார்னிங் எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இப்படியே இந்த கண்டினியூவான இந்த ரோபோ லைஃப்லேருந்து இந்த மாதிரி வந்து
வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த டே டு டே லைஃப் நெக்ஸ்ட்டு புஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களால் முடியலனா கூட அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரியாவது இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தென் டாட்டா, பாய் பாய் மக்களே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.